ஓம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். எல்லாருமே நலமாக இருக்கீங்களா? எல்லோரும் நலமாக இருக்க அப்பாவை பாதம் பணிஞ்சு பிரார்த்திப்போம். குரு நம்மளை வழி நடத்துகிறவர் சாய்ப்பா. அவரை நம்பிக்கையோடையும் பொறுமையோடும் நம்ம அவர் பாதம் பணிஞ்சு வணங்குவோம். என்னை ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, சாய்ராம் எப்படி சாய்ராம் ரொம்ப வருஷமாக அப்பா கும்பிட்றீங்க, ஆனால் இவ்வளோ விளக்குகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, இதை எப்படி உங்களுக்கு சரியாகுது? நீங்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க, அணையா விளக்கையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது எல்லாமே அப்பாவுடைய ஆசீர்வாதம், கருணை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் அப்பாட்ட விளக்கேற்றி நான் வணங்கியிலையும் அப்பாட்ட சமர்ப்பணம் செய்துட்டேன். அப்பா, உங்களுக்கு விளக்கேற்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும் சாய்ப்பா. எனக்கு தொடர்ந்து இந்த விளக்கில் ஏற்றக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அருளையும் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு பிடித்த செயல் தான் இந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாட்ட பிரார்த்தனை செய்து தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்றிட்டு வரோம். அதில் என்ன ஒரு நன்மைன்னா, நம்ம எல்லா சாய்ராமும் நலமாக இருக்கணும் அப்படின்றத நான் பரிபூர்ணமாக அப்பாட்ட வேண்டியிருக்கேன். இங்கே வர சாய்ராம் அனைவருமேவும் நான் சொல்லுவேன், நீங்களும் அணையா விளக்கில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சிறிது காலமாக அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்பா எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினாங்க. நீ பிரார்த்தனை செய்யலை, யார் உங்ககிட்ட ஒரு துயரமான நாட்களையும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீ எந்த பரிகாரமும் எதுவும் தேவை இருக்காது, நீ அணையா விளக்கு போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்கிட்ட இந்த கோயில் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியேவும் எனக்கு அப்பா இந்த வார்த்தையை எனக்கு ஒரு அருள்வாக்காக உணர்த்தினாங்க. அதை நான் தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டு இருக்கேன். சில சாய்ராமும் அதில் கலந்துக்கிடுவாங்க அப்படி. ஏன்னா அப்பா மசூதியில் வாழ்ந்து வந்தாங்க. அப்பா இருக்கிற காலத்தில் அப்பா தொடர்ந்து விளக்கு தான் ஏற்றுனாங்க. அவருக்கு விளக்கு நடுவில் தான் அப்பா வாழ்ந்தாங்க. இரவு நேரங்களில் அணையாமல் விளக்கு ஏற்றிருக்காங்க. நம்ம சாய் சச்சரத்தில் படிக்கல கூட கடைக்காரங்கிட்ட என்ன கேட்டு அப்பா போவாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பேசி அப்பாவுக்கு எண்ணெய் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பா அதுவும் சரின்னு சொல்லிட்டு மசூதியில் குவளையில் தண்ணி ஊற்றி அதை எல்லாமே அப்பா விளக்குகளில் அந்த தண்ணியை நிரப்பி அதையெல்லாம் என்ன செய்கிறாரு சாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்களாம் தனியாக பார்க்க வரையில் அப்பா விளக்க ஃபுல்லாக மசூதியில் எரிய விட்டுருப்பாங்க. அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு சாய்ப்பாட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்ற நீங்களும் படிச்சிருப்பீங்க. அப்படி அப்பாவுக்கு அந்த விளக்கேற்றுற விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம தொடர்ந்து செய்து வருவோம். அதுக்காக நம்ம பணம் செலவழியுது அப்படின்னு நினைக்க வேணாம். எத்தனையோ விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம வீட்டில் நன்மை நடக்கிறதுக்காக தொடர்ந்து விளக்கேற்றுறதுல தவறு இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இந்த விளக்கில் அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம அப்பா முன்னாடி எப்போவுமே நம்ம விளக்கேற்றி வணங்கல, அது ஒரு நல்ல விஷயமாக நடக்குது. நம்மளுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தருது அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சாய்ராம் அனைவரும் பயனடையணும், அதான் என்னுடைய எண்ணம் நோக்கமும். குரு கருணையால் இன்றைக்கி ரம்ஜான் அப்பா இந்த மாலை நேரத்தில் இந்த மலர்களோட உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்ப்பா ரொம்ப அழகாக இருக்காங்க, நீங்களே பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். குரு கருணை எல்லாருக்குமே கிடைக்கட்டும். அப்பா பற்றி சொல்லிக்கிட்டே போனால் நாட்கள் அவ்வளோ தேவை இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சாய் நம்மளுக்கு உணர்த்தி சொல்லி தந்திருக்காங்க. இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம். அந்தளவுக்கு அப்பா கருணை தெய்வம். அதை உணர்ந்தவங்க அனைவருக்குமே தெரியும். சாய்ராம் குடும்பங்கள் அனைவரும் நிறைய சாய்ராம் பயனடைஞ்சிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அப்பாவை கும்பிடையில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கி பழகுங்க. அப்பா ரொம்ப நம்ம மனநிலை அமைதியாக்கி நம்மளை நல்ல வழியில் வாழ வைப்பார். இது உண்மையான விஷயம், உணர்ந்த விஷயம். நானும் கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். குரு அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நம்ம எது செஞ்சாலும் சாயப்பாட்டை சமர்ப்பணமாற்றி செய்வோம். அது எல்லாமே நமக்கு நன்மை உண்டாகும். இது அப்பா முன்னாடி நம்ம பேசுகிறது உண்மையான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஓம் சாய்ராம். குருவே சரணம். எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.